கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் தானா? சந்தேகமா? ஆமேன் தான். ஆமேன். 10 ரூபா கொடுக்கும்போது மட்டும் ஆமேன் இல்ல, 10 ரூபாயை எடுக்கும் போதும். என்ன சொன்னேன்? 10 ரூபாயை எடுக்கும் போதும் ஆமேன் தான். கொடுத்து இந்த 10 ரூபாயை திடீர்னு தரமாட்டேன்ட்டு கைய பின்னாடி கட்டினாலும் அப்பயும் ஆமேன் தான். என்ன ஆமேன்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கொடுக்கும்போது மட்டும் இல்ல, எடுக்கும்போது ஆமேன் தான். கொடுக்கும்போது மட்டும் இல்ல, கொடுக்காம நிறுத்தும் போது ஆமேன் தான். ஆமேன் தான். இந்த இந்த ஒரு நிலைப்பாடு, இந்த ஒரு மன உறுதி, இந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்கனாலே, ஐயோ பாவம், பிசாசு உங்களை என்ன செய்யணும் தெரியாம முடிச்சிட்டு இருப்பான். வேற எப்படிதான் இவளை மாத்துறதுன்னு தெரியலையே, எப்படிதான் அவளை என் வழி கொண்டு வரணும்னு தெரியலையே, இப்படி சொல்லிட்டு இருக்கிறா. எப்படி சொல்லிட்டு இருக்கிறா? கொடுக்காட்டினாலும் ஓகேவா, கொடுத்ததை எடுத்தாலும் ஓகேவா. இதுக்கு மேல அவளை என்ன செய்ய முடியும் நானு? ஆமே. எல்லா விசுவாசியும் அப்படியா இருக்கிறாங்க? இது என்ன எப்படி அடக்குறா? இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. கொடுத்தாதான் கடவுள், கொடுக்கலாம் கடவுள் இல்லைன்னு சொல்லணும். கொடுத்ததை எடுக்காம இருக்கணும். யோபு சொன்னா சொல்லிட்டு போறான், உனக்கு என்னமா தாய் வந்துச்சு, அவன் சொல்லிட்டு போறான், நீ சொல்லாத அப்படி. இதான் பிசாசுக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை. அப்படி வாழலாமா நம்ம? அப்படி வாழலாமா? எப்படி வாழலாம்? கொடுத்தாதான் கடவுள், கொடுக்காட்டினா எனக்கு வேற கடவுள், அப்படிலாம் இல்லை. ஆமேன். கர்த்தர் கர்த்தர் தான், அவர் மாறாதவர். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, உண்மைக்கு சொல்றேன், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமா. உங்க விசுவாச வாழ்க்கை தடம் பொருளாது. உங்க விசுவாச வாழ்க்கை குழம்பாது. உங்க விசுவாச வாழ்க்கை பேக் அடிக்காது. என்ன அடிக்காது? பேக் அடிக்காது. கர்த்தர் நல்லவர். நம்மளாலதான் கர்த்தருக்கு நமக்கு இடையில பிரச்சனை வருமே தவிர, அவராலனா வரவே வராது. மனசுல எழுதி வைங்க. நமக்கும் கர்த்தருக்கும் இடையில யாருனால பிரச்சனை வரும்? அவரால பிரச்சனை வராது. அவருக்கு போகத்தான் எல்லாம்னு நாம வாழாத வரைக்கும் அவருக்கு நமக்கு இடையில பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். இதையும் சேர்த்து புரியணும். முதல்ல என்ன சொன்னேன்? நம்மளாலதான் நமக்கும் அவருக்கு இடையில பிரச்சனை வரும், அவரால வரவே வராது. பைபிள் ஃபுல்லா நான் பார்த்துட்டேன். ஏயா அவருக்கும் நமக்கு இடையில பிரச்சனை இருக்குன்னா அவரால இல்ல, நம்மளால. ஏன் இந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு? அவங்களால இல்ல, அவரால. சொல்றோமா? சொல்றோம்ல, இதேதான். ஏன் ஆண்டவர் நமக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவரால இல்ல, நம்மளால. சரி, நம்மளால ஏன் பிரச்சனை வருது? அடுத்த கேள்விக்கு பதில். அடுத்த கேள்விக்கு பதில். நம்மளால ஏன் பிரச்சனை வருது? ஏன் பிரச்சனை வருது தெரியுமா? அவருக்கு போகத்தான் எல்லாம், நம்ம வாழ மறுக்கிறோம். அவருக்கு அவருக்கு போகத்தான் எல்லாம் அப்படின்னு நம்ம வாழ ரொம்பவே அப்படியே கடின முகத்தை காட்டுறோம். அப்படிலாம் வாழ முடியாதுங்க. அது எப்படிங்க? நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணுங்க அவரு. அது எப்படி அவருக்கு போகத்தான்? அது எப்படி வாழ முடியும்? நமக்குன்னு சொந்தமா அறிவு வேணா? அப்படிலாம் வாழ முடியுங்க. அப்ப பிரச்சனை வரத்தான் செய்யும். அவர் பார்த்து வேணாம்னா வேணாம்னு சொல்லணும். அவர் பார்த்து வச்சுக்கூடனா வச்சுக்கோன்னு சொல்லணும். சரிங்கன்னு சொல்லிடணும். அவர் பார்த்து செய்யறானா செய்யறேன்னு சொல்லணும். அவர் பார்த்து விட்டுறானா விட்டுறேன்னு சொல்லணும். நம்ம அவருக்கு போகத்தான் இப்படி வாழ மறுக்கிறதுனாலதான், வாழ மனசு இல்லாதனாலதான் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆமேனா? இதெல்லாம் உண்மையான சொல்றது. இதெல்லாமே உண்மைதான். நீங்க நம்பாம போனாலும் இதுதான் உண்மை. கர்த்தர் நல்லவர்.